அங்கே கொடி பறக்கின்றது. எதனால் பறக்கின்றது? காற்றிலே பறக்கின்றது. காற்றுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா? தெரியாது. அந்த காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,74,000 கோடி ஊழல் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. மத்தியிலே அமைச்சர் கிடைத்தாலும் அதையும் அங்கேயும் ஊழல் செய்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு சர்க்காரிய கமிஷன் தெளிவுபடுத்தது. அவள் கொடுக்க அறிக்கையிலே பார்க்கின்ற பொழுது விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்கின்றன. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அப்படி ஊழல் நிறைந்த கட்சி, ஊழல் நிறைந்த அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை தான் நாம் அகற்றப்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கவில்லை என்று இந்த தென் மாவட்டத்திலே பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். மாண்புமிகு பாரத பிரதமரிடத்திலே கோரிக்கை வைத்தோம். ஒரே நேரத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மத்திய அரசு மூலமாக பெற்றோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெற முடியவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கு பாம்பன் ரயில்வே பாலம் அற்புதமாக கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கு மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது தென் மாவட்ட மக்களுக்கு பயன்பெறுகின்ற விதமாக எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக மத்திய அரசு கொடுத்து அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் முடக்க பார்த்த அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்.